அந்த விக்ரம் படம் வந்து ரஜினி தான் பண்ண வேண்டியது. அப்போ கமலோடு இணைந்து அந்த படத்தை வேறொருத்தரும் பார்ட்னராக வராரு அப்படிங்கும் பொழுது ரஜினி இல்லை கமல் நான் உங்களுக்காக தான் டேட் கொடுக்க முன் வந்தேன், பட் இன்னொருத்தர் அதுக்குள்ளே வர்றாருங்கும் பொழுது அது சரியாகுமான்ட்டு விலகிட்டார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. கமல் உள்ளே வந்தார், அவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை அந்த படம் கொடுத்துருச்சு. ஒரு பக்கம் ரஜினிக்கே கில்ட்டி இருக்கும், என்னடா இது நம்ம வேணான்னு சொன்ன ஒரு படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு, நாம் எந்த தயாரிப்பாளர் கூட இன்னொருத்தர் வந்தார் அவர் மீது நாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் வச்சோம், ஆனால் அவர் ரஜினி கமலுக்கு எவ்வளோ ஒரு நிழல் மாதிரி இருக்கார், இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ அழகாக கொண்டு போனார், எவ்வளோ அழகாக பிஸ்னஸ் பண்ணார், எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்து கமலுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறாருல. அப்போ நாம் டர்மரிக் மீடியா மகேந்திரன் ஒருத்தர் நாம் வந்து அவரை கொஞ்சம் குறைவாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு அப்புறமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ சேர்றாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், ரஜினி, கமல், சுந்தர்சி, மகேந்திரன் இப்போ